நீங்க கிறிஸ்தவங்களா மாறிட்டீங்க. உங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து காசு வரும்ன்றவங்க நெறைய பேர் என்கிட்ட கேட்டுருக்காங்க. ஆனா உண்மையில சொன்னா, அந்த மாரிலாம் எந்த விதமான ஒரு சம்பவமும் நடக்கறதில்ல. ஆனா அது சொன்னாலும் யாரும் அதிகமா நம்புறதில்ல அப்படிங்கிறது தான் உண்மை. இதை கடந்து வெளிநாடுகளிலிருந்து வருகிற உதவிகள் மூலமாக பல ஊழியங்கள் நடக்கிறது. ஆனால் தனிப்பட்ட முறையில எந்த குடும்பங்களுக்கும் அந்த மாரிலாம் லட்சக்கணக்கிலயோ இல்லன்னா ஆயிரக்கணக்குல கூட உதவிகள் கிடைக்கிறதா எனக்கு தெரியல. ஏன்னா நான் பல வருஷமாவே கிறிஸ்டியனா இருக்கேன். ஆனா அந்த மாரிலாம் ஒரு உதவி கிடைச்ச மாரி எனக்கு தெரியல. பட் இது இன்னைக்கு மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது பிப்ளிக்கலாவே நிறைய சம்பவங்கள் இருக்கு. சரி, இப்படி இது கிடைப்பதன் மூலம் இல்லைன்னா இப்படி ஒருவேளை இந்த உதவிகளை நம்பித்தான் நிறைய பேர் கிறிஸ்டியன்ஸா மாறுறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை அப்படி மாறினா கூட வேறு மார்க்கங்களில் இருந்து இல்லைன்னா வேறு மதங்களில் இருந்து அவங்களுக்கு உதவிகள் கிடைச்சிச்சுன்னா இமீடியட்டா அவங்க அந்த பக்கம் தாவிடுவாங்க. யாருமே இங்க நிலை நிற்க மாட்டாங்க. யாத்திராகம புஸ்தகத்துல நிறைய பேர், அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்பொழுது கானான் தேசத்தை நோக்கி நடக்கும்போது அவர்களோடு சேர்ந்து நிறைய பேரு புறஜாதியாரான ஜனங்களும் கூட இருந்தாங்க அப்படின்னு நம்ம வசனத்துல வாசிக்க முடியுது. அதே போல கடைசியாக அவங்களோடு முறுமுறுத்த ஜனங்களில் நிறைய பேர் மாண்டும் போனார்கள். இந்த மாண்டு போன ஜனங்கள் நிறைய பேருக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, புறஜாதியான ஜனங்கள் அவங்களுக்கு எல்லா விதமான சௌகரியங்களும் கிடைக்குது. ஆனா அவங்க நினைச்ச மாதிரி ஜாலியான வாழ்க்கையா அது அமையல. இன்னும் சொல்ல போனா அது விசுவாசத்தை பயிற்சிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கு. கிறிஸ்டியானிட்டி இல்லைன்னா கிறிஸ்துவ ஃபாலோ பண்ற வாழ்க்கை அப்படிங்கிறது ஜாலியான வாழ்க்கை அப்படின்னு நினைக்க கூடாது. மாறாக அதை கடந்து ஒரு விசுவாசத்தை பயிற்சிக்கிற ஒரு இடமாகவும் பரலோகத்துக்கு தங்களை தகுதிப்படுத்துகிற ஒரு இடமாகவும் தான் கிறிஸ்டியானிட்டி இருக்கு. வனாந்திரத்துல மன்னா கிடைக்குது, அவங்க சாப்பாடே செய்யாம சாப்பிட்றாங்கன்னு எல்லாம் யோசிச்சு நிறைய பேர் பின்பற்றுனதை போல நம்மளை இன்னைக்கு நிறைய பேர் பின்பற்றி வர்றாங்க. ஆனா வெளிப்புறமா அவங்க பார்க்குற அந்த பார்வையல்ல, உள்ள நிறைய விதமான சோதனைகளும் விசுவாச பரீட்சைகளும் இருக்கு. இதை கடந்து வந்தா மட்டும்தான் அவங்க கானான் அப்படிங்கிற பரலோக பாதைக்கு எட்ட முடியும். இல்லைன்னா அவங்க யோர்தானுக்கு முன்னாடியே மறிக்க வேண்டிய சூழ்நிலை தான். இன்னும் சொல்ல போனா சரியாக ஊழியம் செஞ்சு இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தின மோசே கூட கீழ்ப்படியாமை காட்டுனதுனால கானான கண்ணுல மட்டும்தான் பார்த்தாரே தவிர உள்ள நுழைய முடியல. சோ அவங்களுக்குள்ள விசுவாசமோ இல்ல விசுவாச பயிற்சியோ இல்லைன்னா கீழ்ப்படியாமையோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க அந்த கானானுக்குள்ள இல்லைன்னா பரலோக பாதைக்குள்ள சேர முடியாது.